தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 16/4/2016 சனிக்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் இரவு 9:05 வரை, பிறகு மகம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, அதிவீர ராமபாண்டியன் அப்படின்னு ஒருத்தர் முற்காலத்திலே வாழ்ந்தவர். அவர் குறுந்தொகை அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கிறார். அதுல ஒரு அற்புதமான கருத்துக்கள், யாருக்கு எது தேவையில்லை அப்படிங்கறத பத்தி எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப உடல்நலம் சரியில்லாம இருந்தவர். அவர் சொன்னார், இது மாதிரி நான் தொடர்ந்து விரதம் இருந்துகிட்டு வரேன், ஒவ்வொரு மாதமும் சஷ்டிக்கு விரதம் இருக்கிறேன், இப்ப என்னால இருக்க முடியல, எனக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாரு. பொதுவாகவே நாளும் கோளும் நலிந்தோர்க்கு இல்லை அப்படிங்கிறாங்க. ஏதாவது உடல்நலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், உடல்நலம் குன்றியவர்கள் எல்லாம் கடுமையாக விரதம் இருந்துதான் பலன் பெறணுங்கிறது இல்லை. அவர் தெய்வத்தை நினைச்சு கும்பிட்டாலே போதும். சிலர் உடலை ரொம்ப வருத்திக்கிறாங்க, அப்படி வருத்திக்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாதான். அதுக்கு அந்த காலத்திலேயே அதிவீர ராமபாண்டியன் எழுதியிருக்கிறாரு. ஒரு நிறைய அவர் எழுதுனதுல ஒரு 5-6 வரிகள் குறிப்பிடத்தக்க வரிகள். அதுல என்ன முக்கியமானது அப்படின்னா, யானைக்கு இல்லை தானமும் தர்மமும் அப்படின்னு போட்டிருக்காரு. யானைக்கு இல்லைன்னா, யானையை எப்படி தானம் செய்யும், தர்மம் செய்யும்? ஆனால் யானைக்கு மிக நீண்ட தும்பிக்கை இருக்கு. மனிதனுடைய கையை காட்டிலும் ஒரு 2 மடங்கு கூடுதலாக உள்ள ஒரு கை இருக்கு. அப்படி கை இருந்தால் கூட அந்த யானை தானம் செய்யாது, தர்மம் செய்ய முடியாது. அது எதை காட்டுது அப்படின்னா, பணம் இருப்பவர்கள் தர்மம் செய்ய மாட்டார்களாம். சில பேர் செல்வம் இருந்தும் சிலருக்கு மனம் வராதான். மனம் இருந்தால் தான் தர்மம் செய்ய முடியும். அதனால கை இருக்கு அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் தர்மம் செய்ய முடியாது. கை இருந்தாலும் கூட மனம் இருந்தால் தான் தர்மம் செய்ய முடியுங்கிறத வலியுறுத்தி, யானைக்கு இல்லை தானமும் தர்மமும் அப்படின்னு எழுதி அதுக்கு அடுத்து குறிப்பிட்டிருக்கிறாரு, பூனைக்கு இல்லை தவமும் தயையும் அப்படின்னு. பூனை என்ன தவம் பண்ணுதா? பூனை எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா அப்படி தூங்கிக்கிட்டே இருக்கும், கண்ணை மூடிக்கிட்டு. தியானத்துல இருக்கிற மாதிரியாவே நமக்கு தெரியும். எந்த இடத்துல இருந்தாலும் ஆக்டிவா இருக்க நேரம் போக மற்ற நேரத்துல எல்லாம் அது கண்ணை மூடிக்கிட்டு இருக்கும். அப்ப இந்த பூனை ஏதோ தவம் செய்யுதுன்னு நம்ம நினைக்க கூடாது. அது அதனுடைய சூழ்நிலை, உடல் வாகு அப்படி இருக்கு. அதனால பூனைக்கு ஒரு தவம் செய்யற தன்மை கிடையாது. அது கண்ணை மூடிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் தவம் செய்யறாங்கன்னு நீங்க நினைக்க கூடாது. அதனால ஆழ்நிலை தியானத்தில் இருக்க ஆள்லாம் நீங்க நினைக்க கூடாது. அது இயற்கையாக இருக்கலாம்ங்கிறத வலியுறுத்தி, பூனைக்கு இல்லை தவமும் தயையும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு, ஞானிக்கு இல்லை இன்பமும் துன்பமும். ஒரு துறவு வாழ்க்கைக்கு ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவருக்கு இன்பம் துன்பம் கிடையாது. ஆகையினாலே ஒருத்தர் ஞான மார்க்கத்தில் அதிகம் ஈடுபட்டுட்டாரு அப்படின்னா அவருக்கு எல்லாமே ஒரு நிலைப்பாடு தான். அதனால இன்பம் இருக்கு, இது இன்னைக்கு துன்பம் இருக்கு, அவர் சிரிச்சு அது மகிழ்வாரு அப்படிங்கிறது கிடையாது. சகலமும் ஒரே நோக்கோட பார்க்கணுமா. ஆகையினாலேதான் ஞானிக்கு எது இல்லை அப்படின்னா இன்பமும் துன்பமும். சிதலைக்கு இல்லை செல்வமும் செருக்குங்கிறாரு. சிதலைனா என்னன்னா கரையான். கரையான் இது விலை உயர்ந்த உலோகம், இதை கடிக்க கூடாது, இது விலை உயர்ந்த மரம், தேக்க மரம், கடிக்க கூடாதுன்னு கிடையாது. எதா இருந்தாலும் அது கடிச்சு வச்சிடும். அது எப்படி இருந்தாலும் அது ஆக்கினை செய்து வைத்து விடும். அதனால சிதலைக்கு இல்லை செல்வமும் செருக்கும் அப்படின்னு. அதற்கு அடுத்து தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை. அவர் குறிப்பிட்ட வரி இந்த வரி. ஆகையினாலே உடல்நிலை ரோகம் வாய்த்தவர்கள் எல்லாம் விரதம் இருக்க வேண்டும். பாத யாத்திரை போகணும்னு விரும்புறான், போக முடியல, உடம்பு இடம் கொடுக்கல அப்படின்னா பயணமா பஸ்ல போய் கூட கும்பிடலாம், கார்ல போய் கும்பிட்டுக்கலாம். ஆகையினாலே அப்படி போய்த்தான் பலன் பெற வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. இருக்குமிடத்திற்கே இறைவன் உங்களுக்கு வரம் கொடுப்பான் என்றுதான் நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை என்று சொல்லி, அடுத்து அதற்கு பின்னாலே கேளும் கிளையும் கெட்டோர்க்கு இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். கேளும் கிளையும் கெட்டோர்க்கு இல்லைன்னா, பணம் இல்லாதவனுக்கு உறவினர்களும் நண்பர்களும் கிடையாதான். வாழ்க்கையில செல்வம் தான் முக்கியம்ங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. செல்வ செழிப்போட இருந்தால் சுத்தி ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஆகையினாலே பணக்காரனுக்கு பின்னாலையும் 10 பேரு, பைத்தியக்காரனுக்கு பின்னாலையும் 10 பேர்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. செல்வம் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்மளை சுற்றி சுற்றத்தார்கள் இருப்பார்கள், நண்பர்கள் இருப்பார்கள். செல்வம் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா யாருமே கூட இருக்க மாட்டாங்களாம். ஆகையினாலேதான் கேளும் கிளையும் கெட்டோர்க்கு இல்லை. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வரி, நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை. எனவே உடல்நிலை சரியில்லாத போது விரதம் இருக்காமல் வெறும் வழிபாடு மட்டும் கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். இறைவனை போய் தரிசித்து வர முடிந்தவர்கள் நேரடியாக போய் தரிசித்து வரலாம். மற்றவர்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் நினைத்து வழிபடலாம். அதனால்தான் தேர் திருவிழா காலங்களிலே தேர்வலம் வருகிறது. அந்த ஊர்வலம் வருகிற பொழுது நம் வீட்டருகே வரும். முடியாதவர்கள், உடல்நலம் குன்றியவர்கள் எல்லாம் வீட்டிற்கு வெளியில் அந்த தெய்வத்தை ஆராதிக்க ஒரு வசதி படைக்கும் விதத்திலே அந்த காலத்திலேயே நம் முன்னோர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, அதிகார பதவியில் உள்ளவர்களின் அறிமுகம் கிடைக்கின்ற நாள். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அனுகூலமான தகவல் வரும்.
புதனும் சூரியனும் இணைந்து புத ஆதித்ய யோகம் ஏற்படுவதாலே கல்வி விருத்திக்காக எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். கடிதம் உங்களுக்கு கணித தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சகோதரர்களால் சகாயம் கிடைக்கும் நாள். உடன்பிறப்புகளில் ஒரு சிலர் உங்களை பகைத்துக் கொண்டிருக்கலாம். அந்த நிலை இன்று மாறும். அவர்கள் உங்கள் இல்லம் தேடி வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. நாளிலே குரு வக்ர இயக்கத்தில் இருப்பதால் தாய்வழி ஆதரவு கிடைக்கும். இடம் பூமியாலும் நன்மை உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, கூட்டு முயற்சியால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாள். கூட இருப்பவர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடுவார்கள். குழந்தைகள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவீர்கள். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்குவதில் நாட்டம் செல்லும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள், அத்தியாவசிய பொருள் மட்டுமல்ல ஆடம்பர பொருட்களை கூட வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். இன்றைக்கு கிழமை சனி என்பதால் சனி பகவான் வழிபாடு உங்கள் சஞ்சலங்களை தீர்க்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. மங்கள செய்தி மனைவியேடி வரப்போகிறது. குழந்தைகளின் கல்யாண வாய்ப்புகள் நடைபெறவில்லையே என்று சொல்லி ஏங்கியவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு மங்கள ஓசை மனையில் கேட்க ஒரு வழிபிறக்கும். அது மட்டுமல்ல, மறக்க முடியாத சம்பவங்களும் உங்களுக்கு நடைபெறப் போகிறது. 8லே கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இடமாற்றம், வீடு மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் திடீரென மாற்றங்கள் கூட வரலாம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்கின்ற நாள். இனிய பயணங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்று அமையப் போகின்றது. வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். தொழில் மாற்ற சிந்தனைகள் ஒரு சிலருக்கு மேலோங்கும். ராகு பலத்தால் யோகம் ஏற்படும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேறும் நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நேசமிக்கவர்கள் உங்கள் அருகில் வந்து ஒத்துழைப்பு செய்வார்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே நாட்டம் செல்லும். அந்நிய தேசத்திலிருந்து கூட உங்களுக்கு அனுகூலமான தகவல் வந்து சேரலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் உன்னதமான நாள். புதிய முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். பொருளாதார நிலை உயரும். தொழில் மாற்ற சிந்தனைகள் ஒரு சிலருக்கு மேலோங்கும். இன்றைக்கு குழந்தைகளாலும் உங்களுக்கு உதிரி வருமானங்கள், குடும்ப உறுப்பினர்களாலும் உதிரி வருமானங்கள் கிடைக்கலாம். பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, செவ்வாய் சனி சேர்க்கை. தொழிலில் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இருந்தாலும் மன நிம்மதி கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். துணிந்து செயல்படுவீர்கள். சில முக்கிய முடிவெடுத்து அதில் வெற்றியும் காண்பீர்கள். குடும்ப முன்னேற்றம் உண்டு. குடியிருக்கும் வீட்டை ஒரு சிலர் விலைக்கு வாங்க கூட நினைக்கலாம். அப்படி சொத்துக்களின் சேர்க்கை ஏற்படுவதற்கு அஸ்திவாரமிடும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. ஜென்மச்சனியின் ஆதிக்கம் நடப்பதால் இன்றைக்கு சனிக்கிழமை என்பதால் சனி பகவானையும் வழிபாடு செய்யுங்கள். ஆஞ்சநேயரையும் வழிபட்டு வருவது நல்லது. தனுசராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். விமர்சனங்களால் விரிசல் ஏற்படும் நாள். அமைதியை கடைபிடிப்பது நல்லது. அருகில் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால்தான் ஆதாயம் கிடைக்கும். பணிகள் பாதியிலேயே நிற்கிறது என்று கவலைப்படுவீர்கள். விரயங்கள் கூடுதலாக இருக்கும் நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும் நாள். ஊக்கத்தோடு உற்சாகத்தோடு பணிபுரிய தொடங்குவீர்கள். 2லே கேது இருந்தாலும் கூட 2க்கு அதிபதியாக இருப்போர் லாபஸ்தானத்தில் இருப்பதால் வரவு திருப்தி தரும். வருமானம் போதுமானதாக இருக்கும். குடும்ப உறுப்பினரில் ஒரு சிலர் உங்களுடன் பகைத்துக் கொண்டவர்கள் இன்று மீண்டும் வந்து இணையலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு வரவு திருப்திகரமாக இருக்கும் நாள். வழிபாட்டில் கவனம் செலுத்துவீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். பழைய பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும் சுப செலவுகள் உண்டு. குழந்தைகள் நலனில் அதிக அக்கறை காட்டும் நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வரன்கள் வாயில் கதவை தட்டுகின்ற நாள். கல்யாண கனவுகள் நனவாகும். பெண் குழந்தைகளின் சுப சடங்குகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது விரைவில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். வருங்கால நலன்கிறது புதிய முயற்சிகளும் எடுப்பீர்கள். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.